ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் மீட்பு பெற இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. நம்புவோம், மனம் மாறுவோம், ஏற்றுக்கொள்வோம், அவருடைய அன்பு சீடர்களாக வாழ முயற்சி செய்வோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகளிலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பேதுரு தூய ஆவியினுடைய வல்லமையால் தலைமை குருக்கள் அனைவருக்கும் பதிலளிக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையான நாமத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீங்கள் அவரை பொய் சொல்லி கொன்று போட்டீர்கள், ஆனால் கடவுள் அவரை மீண்டுமாக உயிர்ப்பித்தார். அவருடைய வல்ல நாமத்தினால் நாங்கள் அறிவிக்கிறோம், பேசுகிறோம். நீங்கள் கண்களால் பார்க்கிறீர்கள், ஊனமாயிருந்த ஒருவர் எழுந்து நடக்கிறார். இது இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையினால். ஆகையால் நாம் அனைவரும் மனம் மாற இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. மனம் மாறுங்கள் என்று தைரியமாக பேதுரு பேசுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே யோவான் நற்செய்தியிலிருந்து திபேரிய கடலிலே மீன் பிடிக்க பேதுரு, யோவான் மற்ற சீடர்கள் எல்லாம் சென்ற பொழுது அவர்கள் மீன் கிடைக்காமல் மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்று அறியாமலே அவர்கள் இயேசுவினுடைய உதவி பெற்றுக் கொள்கிறார்கள். இங்கே இயேசு கல்லறையிலிருந்து உயிர்த்த பொழுது மரியா கண்களுக்கு இயேசு தெரியவில்லை. அது போலதான் இங்கே பேதுரு, யோவான் இவருடைய கண்களுக்கும் இயேசு தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் எண்ணங்கள் வேறுபட்டிருந்தன. எதையோ நினைத்து அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த நிகழ்வு வழியாக கடவுள் நமக்கு சொல்லுவது, கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் கண்களை மூடி தியானித்து அவரை பார்ப்போமானால் கண்டுகொள்ளலாம். ஏனென்றால் மரியாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் கண்களுக்கு அவர் தெரிந்தார். இங்கே மீன் கிடைக்காமல் கஷ்டப்பட்ட அந்த பேதுரு, யோவான் மற்ற சீடர்கள் எல்லாம் மீன் பெரும்பாடாக அதிகமாக கிடைத்ததனால் இயேசுடைய கண்களுக்கு, யோவானுடைய கண்களுக்கு இயேசு தெரிய ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, எப்பொழுதும் துன்பத்தில் இருக்கின்ற பொழுதும் துயரத்தில் இருக்கின்ற பொழுதும் நாம் கடவுளை தேடுவோம். ஆனால் அவர் நம் அருகில் தான் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவோம். ஆனால் அவர் நம்பிக்கையோடு கேட்போர் அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். நாமும் இறைவனிடம் நம்பிக்கையோடு கேட்போம், பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.